அல்லாஹு தஆலா தன்னுடைய தனிப்பெரும் கிருபையால தனிப்பெரும் இரக்கத்தால மாத்திரம் சில மக்கள் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவார். எந்த கேள்வி எனக்கும் கிடையாது, எந்த சஞ்சலமும் கிடையாது. அவனுடைய ரஹ்மத்தால மாத்திரம் அல்லாஹு தஆலா மிக பெரும் கூட்டத்தை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூட ஒரு விஷயத்தை சொல்றான். சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிசாபை யஸீரா லேசான கேள்விகளுக்கு கேட்பானாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். ஹிசாபை யஸீரா, நாளை கியாமத்துடைய நாளையில சில மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு லேசாக நாங்க கேள்விகளுக்கு கேட்போம், மிச்சம் துருவ மாட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹிசாபை யஸீராண்டா என்ன, எப்படி லேசான கேள்வி கணக்கு கேட்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, யா ஆயிஷா, நாளைக்கு ஒரு மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா அவனுடைய தனிப்பெரும் கிருபையால உனக்கு எந்த கணக்கு கேள்வி எனக்கும் இல்ல, நீ சொர்க்கம் போ என்று சரி அனுப்புறது இருக்குதானே, இதுதான் ஹிசாபை யஸீரா, லேசான கேள்வி கணக்கு. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் நூகிஷ பில் ஹிசாபி ஃபகத் ஹலக. யா ஆயிஷா, யார்ட்ட அல்லாஹ் தஆலா துருவி துருவி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறானோ, அணுவாக கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறானோ, ஃபகத் ஹலக, அவர் நாசமாகிடுவாரு, அவரால தப்பவே இயலாது. அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு மூச்சை தந்தேன், எப்படி வெளியே விட்டா, எப்படி உள்ளுக்கு எடுத்தா? இதுக்கும் நானும் நீங்களும் கணக்கு சொல்லணும். இதுக்கும் நானும் நீங்களும் உலகத்துல கணக்கு சொல்லணும். மேலானவர்களே, இந்த கேள்விக்கு எங்களால என்ன பதில் சொல்றது? மேலானவர்களே, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறதுக்குதே, இது அல்லாஹு தஆலாவுடைய ஆகப்பெரிய ரஹ்மத்தாக இருக்குது, ஆகப்பெரிய இரக்கமாக இருக்குது. உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி பல வாய்ப்புகள் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இந்த வாய்ப்புகளை நானும் நீங்களும் பயன்படுத்த இல்லைண்டா என்னையும் உங்களையும் போல துரதிஷ்டவாளிகள் உலகத்துல யாரும் இருக்க மாட்டான்.